28 நிமிஷம் அதுக்குள்ள ஷர்வின் ஸ்ட்ரைக்கர்ஸ் நீங்க பவுல் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வந்து லாஸ்ட் ஓவர் 5 விழுந்தடிக்க பார்த்தாரு. கீப்பர் கைவசம் பந்து, புள்ளி பந்துன்னு சொல்லலாம். மனோஜ் ஒரு நாளே விட்டு கொடுத்திருந்தாலும் இப்போ வரைக்கும் செம ஒரு பவுலிங், லைன் அண்ட் லென்த் பக்காவா இருந்துச்சு. ஃபுல் டாஸ், பேட்டை திருப்பி பார்த்தாரு, ஆனால் ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. அப்படிங்கிறப்ப டாட்டோட அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது. கிளீன் போல்டு, நேரத்தில் இருந்து குச்சிலேயே சொருகிட்டாரு. முதல் விக்கெட் கான் அப்படின்னு சொல்லலாம். பாலாஜி ஆட்டம்ல இருந்து வெளியே. பாலாஜி ஃப்ரம் சென்னை. செம ஒரு ஸ்ட்ரைக்ஸ், பாலாஜி ஸ்ட்ரைக்ஸ். Full pace la or low toss straight to the fielder again. So dot single to end this power play overs. ரெண்டு பவர் பிளேயர் முடிவு ஸ்கோர் 9. ஒரு விக்கெட்டில் இருந்து நிவி ஸ்போர்ட்ஸ் கோயம்புத்தூர் 3 ரன்ல போட்டாருங்க இந்த ஓவரை பாலாஜி. ஒருத்தான பை அப்படின்னு சொல்லலாம் ஷர்வின் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு. ஸோ ஐக்கன் பிளேயர் ஆஃப் த டீம் ஷர்வின் ஸ்ட்ரைக்கர்ஸ் மனோஜ். ஸோ ஐக்கன் பிளேயர் ஆஃப் த டீம் நிவி ஸ்போர்ட்ஸ் சரண் ராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஒரு வேரியேஷன் பவுலா, குயிக்கர் பேசும் போடுவாரு. பால ரெண்டு பக்கம் திருப்பக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள பவுலா. Well ball, leg spin variation la back to back dot balls. ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கடையில ஒரு ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏமாத்து பந்து, கண்டிப்பா பேட்ஸ்மேன் ஏமாந்து இருக்காரு. விக்கெட் கீப்பர் சூப்பரா பிடிச்சிருக்காரு. பாலுக்கு கீழே போய் ஒரு விக்கெட்டை முடிச்சிட்டாங்க. நல்ல ஷாட், நேருக்கு நேரா இப்ப வரைக்கும் ஏறல அங்க ஃபீல்டர். ஒரு பெரிய ஷாட் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸ் பவுண்டரி, மச் நீடட் 4. டீம் 50 கிராஸ் பண்றாங்க. 51 லிவி ஸ்போர்ட்ஸ். ஒரு விக்கெட் போகுமான்னு பார்த்தா ஒரு பவுண்டரியை தேடி கொடுத்திருக்காரு பேட்ஸ்மேன். சூப்பரான ஷாட். 9th விக்கெட்ல வந்து
ஷாட் லெக் ஸ்டம்ப்ல இப்போ வரைக்கும் ஏர்ல ஐஸ் ஆன் தி பால் கிடையாது, போய்கிட்டே இருக்கு மேக்ஸிமம். வாட் அ ஷாட். சோ 6 அடிச்சு முடிச்சு வச்சிருக்காரு. கடைசி 2 பால்ல குயிக்கரா 10 ரன், குட்டி கேமியோ அப்படின்னு சொல்லலாம். 8 ஓவர் முடிவுக்கு 57, 9 விக்கெட் இழந்து அஜித் குமார் 5 பாலுக்கு 14 ரன், அதுல ஒரு 4 ஒரு 6, கடைசி ஓவர்ல மட்டும் 13 ரன் சேர்த்து கொடுத்திருக்காங்க. கிளீன் பால் பொறுப்பெடுத்து ஒரு எண்டில் ஃபுல்லா ஆடி கொடுப்பார் எதிர்பார்த்த நிலைமையில இங்க நல்ல சாமி ஸ்ட்ரைக்ஸ். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நல்லு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ, மேஜர் பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. ஸ்ரீராம் ஒரு எண்டில் ஃபுல்லா ஆடி கொடுப்பாரு நினைச்சோம். ஹார்ட் லக். நீ பேட்ஸ்மேன் ஃபாஸ்டா உள்ள வாங்க. ஃபுல் ஃபேஸ்ல எடுத்து வந்து அப்படியே பேட்ல ஸ்ட்ரைட்டாவே ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அடுத்த விக்கெட். முதல் ஓவரில் ஒரு விக்கெட்னா இந்த ஓவர்லையும் நான் ஒரு விக்கெட்டை பிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கான்ஃபிடென்டான பவுலிங், நல்ல ஸ்டார்ட். சாமி நல்லா போட்டிருந்தாரு. இப்போ ஃபீல்டிங் எண்டில் இன்னும் ஒரு கேட்சையும் பிடிச்சிருக்காரு. 2 விக்கெட்லையுமே இவருக்கு சொந்தம் இருக்கு. வாட் அ ஷாட். சூப்பரானாரு, பார்க்கவே அவ்வளோ குவாலிட்டியா இருந்துச்சுங்க ஃபீல்டர். எஸ், பவுண்டரி போயிருச்சுங்க. முயற்சி பண்ணி பார்த்தாரு, எஃபர்ட்டுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல முயற்சி இருந்தாலும் ஒரு பவுண்டரியே வரலப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். நான் வாங்கி தரேன் பவுண்டரிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஷாட் கமிட் ஆனாரு லெக் ஸ்டம்பில் அடிக்கணும்னு. ஸோ 2 ஓவர் முடிவுக்கு, பவர் பிளே முடிவுக்கு 16 ரன், 2 விக்கெட், 2 ஓவர் கம்ப்ளீட்டட், 16 ரன், 2 விக்கெட். மைனர் சர்க்கிள்ல 4 பேர் பவர் பிளே பிரஷர் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபீல்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிருவாங்க அப்படிங்கிறப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இந்த மேட்ச். அடுத்த பவுலர் ஃப்ரீ ஸ்விங்குக்கு போனாரு. அம்பையரோட டிசிஷன் டாட் பால். சுவிட்ச் கிட்ட முயற்சி சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தாரு. சென்ஸ் ஆஃப் பவுலிங் பார்க்க முடிஞ்சு. பவுலர் தலையில கையை வச்சு பார்த்தா ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ் நினைக்கிறேன். இன்னும் 2 பந்துகள் உள்ளது. மீதமுள்ள 32 பால்ல 39 நீடு. பேக் ஆமேரியேஷன் நினைக்கிறேன். சூப்பர் பால், ஸ்லோயர் ஒன் அப்படிங்கிற பேட்ஸ்மேனை ஏமாத்தி விட்டுருக்காரு. யங்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. பார்க்கவே அழகா இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்படி ஒரு பவுலிங் பார்க்குறப்போ ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ஓவர்ல கொஞ்சம் பிரஷரை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். டிஷர்ட் நம்பர் 18. வேகம் எஸ் எடுத்துருந்தோம் அப்படியே பேட்ல அப்படிங்கிறப்போ நல்ல ஓவர் அப்படின்னு தான் சொல்லி முடிக்க முடியும். இந்த ஓவரை 4 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து நோ விக்கெட் இந்த ஓவர். வாட் அ ஸ்பெல். சூப்பரா போட்டிருக்காரு தமிழ் அப்படின்னு சொல்லலாம். 3 ஓவர் முடிவுக்கு ரவுண்டா 20 ரன், 2 விக்கெட். சூப்பர் ஷாட். ஆனா அங்க ஃபீல்டரா இல்ல விரட்டி பாக்குறாரு. குத்த விட்டா பம்ப் ஆகும். எஸ், அதான் நடந்திருக்கு. நிறைய இடத்துல நம்ம சொல்ற டயலாக் குத்த விட்டா பம்ப் ஆகும். திரும்பவும் சொல்ல வேண்டிய தருணத்துக்கு வந்திருக்கோம். மனோஜ் பேட்ல இருந்து 4, பென் ஸ்டோக் கொஞ்சம் கியர் சேஞ்ச் பண்றாரு. இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு போய் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஓவர்ல இப்போ வரைக்கும் டபுள் சிங்கிள் 4 மொத்தமா 7 ரன் சேர்ந்திருக்கு. சூப்பர் ஷாட், குவாலிட்டி ஹீட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நின்னு ரசிப்பாரு இந்த பவுண்டரிய. எஸ், பவுண்டரி லைனை தாண்டிருச்சு. அடுத்தடுத்து 2, 4 ஸ்கூப் ட்ரைக். ஸ்ட்ரைட் அவே ஃபீல்டர் கைக்குள்ள போய் உட்காந்துருச்சு. மனோஜ் அதான் சொல்றாரு, ஏன் ரிஸ்க் எடுத்து பார்த்த, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவரோட மைண்ட் செட். ஒரு நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் 12 ரன் வந்திருந்தாலும் கடைசி பால் விக்கெட்டோட அந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. நல்ல சாமி அவரோட 2 ஓவர்ல மொத்தமா 19 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. டைம் அவுட், ட்ரிங்க்ஸ் பிரேக். அதே மாதிரியான பந்து இம்முறை பேட்ஸ்மேன் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. ஓவர் த ஹெட் போயிருக்கு. ஃபீல்டர் உள்ள வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் 2 ஃபீல்டராலையும் மேல பிடிக்க முடியல. என்னைய வச்சா ஒரு டாட் போடுற இப்போ பார் பவுண்டரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அழகர் பேட்ல இருந்து. எடுத்துட்டு வந்து குச்சிலேயே போட்டாரு. என்னவா பவுண்டரி ஆடுறீங்க இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு விக்கெட். தமிழரசன் முதல் விக்கெட் எடுக்கிறாரு இந்த டோர்னமெண்ட்ல. அண்டர் 21 பிளேயர், சுட்டி குழந்தை. அந்த பவுண்டரி மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னும் இந்த ஓவர் என்ஜாய் பண்ணிருப்பார் அவர். ஆள பிறந்திருக்கும் தமிழன். தமிழரசனை பற்றி சொல்லி ஆகணும். அவர் ஒரு அண்டர் 21 பிளேயர். செலெக்ஷன் ட்ரையல்ஸ்லேயே அதிக டாட் பால் போட்ட பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். மீதமுள்ள 18க்கு 20 நீடு. செலெக்ஷன் ட்ரையல்ஸில் நேரில் வந்து அந்த டீமோட ஓனர் நவீன் அவர் நேரில் வந்து பார்த்துட்டு இவன் இந்த பையனை நான் கண்டிப்பாக ஆக்ஷனில் எடுப்பேன்னு சொல்லி எடுத்த பையன்.
அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே துண்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2 ஓவர் போட்டு 9 ஓட்டங்கள் மட்டுமே. செம்ம பேஸ் இருக்கு அவர் கையில். வேரியேஷன் போடக்கூடிய ஒரு போலர். கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்ல பிளேயராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். மீதமுள்ள 18 பாலுக்கு 20 நீடு. பாலை விட 2 ரன் அதிகம். மேட்சோட கிளைமேக்ஸ் ஆரம்பம். மீதமுள்ள 14 பாலுக்கு 18 நீடு. சூப்பர் ஓவர் இப்போ வரைக்கும் எக்கனாமிக்கலா போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்ல தனசேகர் ஷாட் வாட்டத்து. இது ஒரு பெரிய அடி. வந்த பக்கமா திருப்பினாரு. வாட் அ ஷாட். தனசேகர் பேட்ல இருந்து மாச்சு நீட்டட் 6ன்னு சொல்லலாம் சர்வின் ஸ்ட்ரைக்கர் டீமுக்காக. டி-ஷர்ட் நம்பர் 45. வாட் அ ஹிட். ஹிட்மேன் ஹிட்னு சொல்லலாம். வெல் கண்ட்ரோல்டு ஷாட்னு சொல்லலாம். ஆறுக்கு அப்புறமா தரையிலே ஆடுங்கிற மைண்ட் செட் நல்லாவே தெரியுது. மேட்சை இழுத்து பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. சென்ஸ் ஆஃப் பேட்டிங் பார்க்க முடிஞ்சு. இதுல மனோர் தனசேகர் பேட்ல இருந்து இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் பால் சிங்கிளோட தனசேகரே ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காரு. 6 அடிச்சிருக்கேன், நானே இந்த மேட்சை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மீதமுள்ள 12 பாலுக்கு 10 நீடு. சுவேட்சைகிட்ட திரும்பி ஸ்வீட்டுங்க, பிளடி ஸ்வீட். தனசேகர் பேட்ல இருந்து 4 நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும். போன ஓவர்ல அடிச்ச அந்த 6 இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுன்னு சொல்லலாம். லாஃப்டட் அப்படியே தூக்கி விட்டாரு. எல்லாருக்கும் நடுவால விழுந்துரும் நினைக்கிறேன். 1 பிச் நாட் அவுட் அப்படிங்கிறப்போ 2வது ரன் மூவ் பண்ணி பாக்குறாங்க. எஸ் ஓடி எடுக்கப்பட்ட 2. எஸ் ஃபிளிக்கு போனாரு. வின்னிங் ஷாட் ஐகான் பிளேயர் மனோஜ் பேட்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ நல்ல பார்ட்னர்ஷிப். 14 பாலுக்கு 21 ரன். தனசேகர் அண்ட் மனோஜ் குமார் 2 பேரும் சேர்ந்து மேட்ச் வான் பை சர்வின் ஸ்ட்ரைக்கர்ஸ். சூப்பர் பிளே. நல்ல ஃபைட்டை கொடுத்தீங்க லிவி ஸ்போர்ட்ஸ்.